ஹலோ கோக்ஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு குட்டி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்க தாங்க வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடாச்சு. உள்ளே போனோடனே அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போல் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே கிளம்பி போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கழித்து மாசு மரணம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாட்டு சொல்ல எப்பயும் போல் சூப்பராக வைப் மெட்டீரியலாக இருந்துச்சு. செம்மையாக வைப் பண்ணோம். அடுத்து எப்பயும் போல் அந்த ஐகானிக் டெம்ப்ளேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து படையப்பா டைட்டிலில் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த தலைவர் இறங்கினப்புறம் தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. எல்லோரும் கத்தி கூப்பாடு போட்டு அப்பாடி அலப்பறை கூட்டிட்டாங்க. தலைவருக்கு இருக்க கிரேஸ் எப்பயுமே குறையாதுங்க. அப்புறம் இந்த படத்தில் வர டைலாக்கை பற்றிலாம் பேசியே ஆகணும். இந்த படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்கும் அப்போலேருந்து இப்போ வரையும் நம்ம மனசில் நிற்கிதுன்னா அந்த டைலாக்கோட தாக்கம் நம்ம மனசில் எவ்வளோ நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி டாஸ்க் வச்சுருக்கேன். யார் யாருக்கெல்லாம் தலைவரை பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தலைவரை பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணுமோ கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணுங்கள் தலைவருக்கு. படத்துக்கு போகிறது இந்த ஒரு சீனை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து.